அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, நாம் உலகத்தில் பாரத தேசத்தில் இருக்கும் காசி புத்தகயா, அங்கு ஒவ்வொரு மனித பிறவி எடுத்தவர்கள் சென்று காசியில் நீராடி சிவனை அம்பாளை வழிபட்டு வந்தால் புண்ணியம் கிடைக்கும், பாவம் போக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதல்லவா? அந்த காசிக்கு புத்தகையாவுக்கு செல்ல முடியாதவர்கள் நம் தமிழ்நாட்டில் காசியை விட அதுக்கு நிகரான புண்ணியத்தை தேடி தரும் ஒரு ஸ்தலம் உள்ளது. அந்த இடம்தான் திருவெண்காடு வேதாரணேஸ்வரர் திருக்கோயில். நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காடு ஸ்ரீ வேதாரணேஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. மூலவர் சுவேதாரணேஸ்வரர், தாயார் பிரம்ம வித்யாம்பிகை. தலவிருட்சம் வடபால், கொற்றை, வில்வம் தீர்த்தம், முக்குளம், சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள். கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கும் புதன் பகவானுக்கு இத்தலத்தில் தனி ஆலயம் உண்டு. அது மட்டுமல்லாமல் காசிக்கு நிகரான புண்ணியத்தை தேடி தரும் கோயில் என்ற பெருமையும் இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் ருத்ரபாதத்தினை வழிபட்டால் 21 தலைமுறையினர் செய்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. காசியில் விஷ்ணு பாதம், திருவெண்காட்டில் ருத்ரபாதம். காசியில் இருக்கும் விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் கிடைக்கும் பலனை விட திருவெண்காட்டில் இருக்கும் ருத்ரபாதத்தை வழிபட்டால் 3 மடங்கு அதிகமான புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் புதன் திசை என்பது 17 ஆண்டுகள் வரும். இதனால்தான் திருவெண்காட்டில் இருக்கும் புதன் பகவானுக்கு 17 அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த முறைப்படி புதன் பகவானுக்கு இத்திருத்தலத்தில் தீபமேற்றி வழிபட்ட பின்பு அடுத்து வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கப் போகும் புதன் திசையானது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும், கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றாலும், கடன் தொல்லை தீராத நோய் தீர, குழந்தை வரம் பெற, திருமண யோகம் வர, தீராத பாவங்கள் தீர இத்திருத்தலத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு 17 தீபங்களை ஏற்றினாலே போதும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இத்தலத்தில் ஹோமம் நடத்தினால் நம்மை பிடித்திருக்கும் பில்லி, ஏவல், சூனியம் போன்ற கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள், அமானுஷ்ய சக்திகள் அனைத்தும் விலகிவிடும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். குறிப்பாக குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு இத்திருத்தலத்தில் இருக்கும் அகோர மூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சில பேருக்கு இத்திருத்தலத்திற்கு சென்று புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றினால் யோகம் வரும் என்று தெரிந்திருக்கும். இதை தெரிந்து இந்த கோயிலுக்கு செல்பவர்கள் நேராக புதன் பகவானை தரிசனம் செய்ய சென்று விடுவார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. முதலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பின்பு மூலவரியம், பின்பு அம்பாள், அகோரமூர்த்தி, இறுதியாக தான் புதன் பகவானை வழிபட்டு 17 தீபங்களை ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தலபொருளாறு சொல்லுகிறது. பிரம்மனிடம் வரம் பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான். சிவபெருமான் அருளையபடி தேவர்கள் வேற்றூரில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்று ரிஷபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினார். ரிஷபதேவர் சிவனிடம் முறையிட சிவம் கோபம் கொண்டார். அப்பொழுது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தினின்று அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கொண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து விட்டு வணங்கினான். சரணமடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடையிலும் காயம் பட்ட ரிஷபதேவர் சுவேதாரண்யவரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம். தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலம் இது. நவகிரகத்தில் இது புதன்
தலமாகும். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருச்சிகத்தின் கீழ் உள்ளது. இவர் திருவெண்காடார், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமாள் என பொது பெயர்களும் உண்டு. தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. சிறப்புகள்: புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம். சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்ணிலிருந்து சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளது. படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவர் மாணவிகள் இத்தலத்துக்கு வந்து புதனை தரிசனம் செய்வது, பரிகாரம் செய்துவிட்டு சென்றால் நல்ல அறிவு, கல்வி சிறப்படையும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மேற்கு குறிப்பிட்ட திருவெண்காடு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து எல்லோரும் நல்ல பயனை அடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.